அன்பார்ந்த வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூலிகை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் கொழுப்பு குறைய. பொதுவாக அதிகமான எண்ணெய் பண்டம் எடுத்துக்கிறவங்களுக்கும் அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கும். இது இல்லாமல் நொறுக்கு தீனிகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். நம்மகிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுங்களில் 100ல் 80% வெளிநாடு வாழ் தமிழர்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகள் அதிக புரதம் உள்ளதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு உடம்பு அதிக அளவு பருமனாக இருக்குது. இந்த உடல் பருமன் குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறையிறதுக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான மருத்துவம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம முதல்ல எலுமிச்சை சாறில் அதிகமாக சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது இயல்பாகவே கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவுது. அன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அசைவ உணவு உண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இந்த எலுமிச்சம்பழம் சாறை நல்லா பிழிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. ஜாதிபத்திரி இதுவும் கொழுப்பை குறைக்கிறதுல சிறப்பான வேலை செய்யுது. இது கொழுப்பை குறைக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு உணவு செரிமான மூலம் குறைக்கிறதுல ரொம்ப உதவிகரமாக இருக்குது. வெற்றிலை இது தாம்பூலம் அதில் சொல்லுவாங்க. அதாவது வெற்றிலை அன்றாட முன்னோர்கள் அன்றாடம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் ஏதாவது சிறு சிறு உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருந்தாலும் இது குறைக்கும். தேவையான அளவு மட்டும் கொழுப்புகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற செய்யும். அதனால் வெற்றிலை நம்ம எடுத்துக்கிறோம். மிளகு காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மை பார்த்திங்கன்னா அதிக அளவு கொலஸ்ட்ராலை குறைக்குது. இது மிளகு பலவித பயன்கள் இருக்குது. இப்போ நம்ம கொலஸ்ட்ராலை மட்டும் குறைக்கிறதுக்கு அதாவது கொழுப்பை குறைக்கிறதுக்கு பார்க்குறதுனால அது சம்மந்தமானதை தான் சொல்கிறோம். தேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து மருந்தா செய்முறை மற்றும் விளக்கத்தை அம்மா விளக்கத்தோடு சொல்லுவாங்க. உடல் எடை குறைய அல்லது கொழுப்பு சத்து குறைய எப்படினாலும் சொல்லிக்கலாம். நம்ம உடம்பு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயசுக்கு மேலே உடம்பு சதை போடுதுனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவுகளை கட்டுப்படுத்தணும். அதாவது பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் சாப்பிடணும். இப்போ வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க அவங்க கூழ் கஞ்சி களி மாமிச உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடினமாக உழைப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு சக்தி தேவை. அந்த வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் நல்லா அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். ரத்தோட்டங்களை சீராக இருக்கும். வேர்வை மூலிமா வெளியேற்றிடும். உடம்பை கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறிடும். மலத்தின் வழியாகவும் வேர்வை வழியாகவும் சிறுநீர வழியாகவும் வெளியேறிடும். ஆனால் நம்ம அதே நேரத்தில் நல்லா வசதியாக மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்தே வேலை செய்கிறோம். கணினியில் வேலை செய்கிறோம் அல்லது ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குற ஒர்க்கு அல்லது நின்றுக்கிட்டே பார்க்குற ஒர்க்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவுகளை எடுத்துக்கிறணும். அதிகமாக செரிமான கோளாறு வெளியே போகாமல் மலக்கட்டு சீக்கல் உள்ள மாதிரி அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை புரதச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது, எண்ணெய் பொருள்கள் சேர்ந்தது வறுத்தது பொரிச்சது அதிகம் சாப்பிட்றது, இடையில நொறுக்கு தீனி திங்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு கொழுப்பு சத்து அதிகம் கூடிடுச்சுனாக்கா ரத்தோட்டங்களில் அடைப்புத்தன்மை ஏற்படும். சூட்டு உடம்பாக இருக்கிறவங்களுக்கு மூளையில் அடைப்பு வந்துடும், இருதயத்தில் ஹார்ட்டில் அடைப்பு வந்துடும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு கொழுப்பு கட்டிகள் உடம்புல அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாமிச உணவுகள் அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா சதையில் தொடையில் கையில் முகத்தில் உடம்பு முழுக்க கலலை கட்டி மாதிரி அவங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டி அதிகமாக கொழுப்பு சத்து வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பெண்கள்னாலும் ஆண்கள்னாலும் தொப்பை போட்டுக்கிறோம். அதுலேருந்து நீங்கள் அந்த எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றது மாமிச உணவுகள் சாப்பிட்றது இந்த தேங்காய் பொருள்கள் அதாவது உணவில் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபனுக்கு தக்காளி சட்னி அந்த தேங்காய் சட்னி காலை டிஃபன் இப்படி வழக்கத்தில் வச்சுருப்பாங்க. மதியம் ஒரு நேரம் சாதம் எடுப்பாங்க. இரவு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேங்காய் சட்னி அதிகமாக போட்டு சாப்பிட்றாங்கனாக்கா அந்த தேங்காய் பொருள்கள் எண்ணெய் பண்டம் சேர்ந்த பொருள்களை வறுத்தது பொரிச்சது பச்சி சொச்சி இதெல்லாம் தவிர்க்கணும். அப்போனா தான் அவங்களுக்கு அந்த கொழுப்பு சத்து குறையும். கொழுப்பு சத்து உள்ள பொருள்கள் குறையிறதுக்கு சிறு தானியங்கள் எடுத்துக்கோங்க.
அதே நேரத்தில் கீரைகள் அதிகம் சாப்பிடுங்க. சூடானது சாமை சோறு, வரகஞ்சோறு, திணைச்சோறு இதுகெல்லாம் வந்து இப்போ என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சிறுதானியங்களில் என்ன எப்படி அதை சமைச்சு சாப்பிட்றதுனே தெரியாமல் இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மால்ட்டாக குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்கனாலும் காலையில் பாலோடு சேர்த்து குடிச்சிங்கனாலும் அந்த கொழுப்பு சத்தை கரைச்சி வெளியேற்றும். அப்போ வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி அந்த சிறுதானியங்களவே நாம் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றப்போ அதுவும் ஒரே வேலையை தான் செய்யும். ஆனால் எண்ணெய்களை வந்து குறைச்சிட்டு கீரைகள் அதிகம் எடுத்துக்கோங்க, பழங்கள் அதிகம் எடுத்துக்கோங்க, நீர் அதிகம் சேர்த்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. அப்படி சாப்பிட்றப்போ கொழுப்புக்கள் வந்து வெளியேறும். புளித்த உணவுகள் அதிகம் சாப்பிட்டுட்டாக்கா நம்ம கொழுப்பு சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து புளி சாதமாக சாப்பிடுவாங்க, தக்காளி சாதமாக சாப்பிடுவாங்க, தயிர் சாதமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் நாம் எடுத்துக்கிறக்கூடாது. புளிப்பு பண்டங்கள் அதிகம் எடுத்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து சத்து முழுக்க போயிடும், அவங்களுக்கு விளவெளத்து போயிடும். அப்போ உடம்பு வந்து வெயிட்டு அதே மாதிரி தான் இருக்கும். நீர் சத்து குடிக்கிறோம், ரத்தத்தில் வந்து அவங்களுக்கு இரும்பு சத்து இல்லாமல் போயிடுச்சுனாக்கா உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு இதுவும் முறை பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கொழுப்பு சத்து வந்து வெளியேறிடுச்சுனாக்கா உங்களுக்கு உடம்பு வந்து குறைஞ்சிரும். அதிக கெட்ட கொழுப்பு LDL HDL அப்படின்ற கெட்ட கொழுப்பு வெளியேறிட்டு நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆரோக்கியமாக நல்லா இருக்க முடியும். அந்த நல்ல கொழுப்பு இருந்ததுனாக்கா புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. நீங்கள் கெட்ட கொழுப்பு உள்ளுக்குள்ளே தங்கி நல்லா கசடுலாம் இருந்துச்சுனாக்கா, கெட்ட கொழுப்பு இருந்துச்சுனாக்கா வெயிட் அதிகம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறையா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறையா பயிற்சிகளையும் உணவு முறைகளையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி இருந்தோம்னாக்கா அதிக எடை குறைய நம்ம உடம்பை நாமளே நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். கெட்ட கொழுப்பு குறையிறதுக்கு இரவில் சாப்பிட்டுட்டு தினமும் வெத்தலை போடுற பழக்கம் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. அவங்க சாப்பிட்ட உணவுகள்லாம் வந்து மருந்தில்லா உணவுகள் சாப்பிட்ட பிறகுமேவும் இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருந்துச்சு. இப்போ யாருக்கும் அந்த பழக்கம் இல்லை. இந்த வெத்தலை வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா, செரிமான கோளாறு இல்லாமல், மலச்சிக்கல் இல்லாமல் இரவில் சாப்பிட்ட உணவை செரித்து நல்லா வெளித்தள்ளிடும். கசடுகளை எல்லாமேவும் மலத்தை வெளித்தள்ளிடுச்சுனாக்கா உடம்பு சுத்தமாயிரும். அதே நேரத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ரத்தோட்டங்கள் சீராக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருப்போம், நரம்புகள் நல்லா வலுப்படுத்தும். அதுக்கு தான் வந்து வெத்தலை வந்து போட்டிருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெத்தலை போட்டிருக்காங்க. அது கூட வந்து பாக்கு இதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. நாம் ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு வெற்றிலையை பொடிசா நல்லா காம்பு நீக்கிட்டு பிச்சு இதை நல்லா இடிச்சுக்கிறலாம். இந்த வெற்றிலையை இது கூட ஜாதிபத்திரி கசடுகளை வெளியேற்றும், கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றும், நரம்பை வலுப்படுத்தும், வேர்வையாக வெளியேறும், சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறும், மலத்தின் வழியாக வெளியேற்றும், கொழுப்பை கரைக்கக்கூடியது இந்த ஜாதிபத்திரி பூ. ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம் ஜாதிபத்திரி. இதையும் நம்ம கூட சேர்த்து இடிச்சுக்கிறலாம். ஜாதிபத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துருக்கிறேன், இதையும் கூட சேர்த்து இடிச்சுக்கிறலாம். இப்போ இது கூட நீங்கள் தினமும் வழக்கத்தில் வைக்கும்போது மிளகு வந்து 7 மிளகு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த 7 மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து இடித்து எடுத்துடலாம். ஜாதிபத்திரி, வெற்றிலை, ஒரு வெற்றிலை, 7 மிளகு 3 இடித்து எடுத்ததை தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் கொழுப்பை கரைக்கக்கூடியதில் சிறந்த நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஜூஸாக குடிக்கிறப்போ வந்து நீர் சத்து அதிகம் கூடும், புத்துணர்ச்சியை கொண்டு வரும். இந்த எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு இருந்தால் போதுமானது. இன்னும் பெரிய பழமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். சின்ன பழமாக இருந்ததுனாலும்
நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த எலுமிச்சம் சாறு கூட எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். கொழுப்பை கரைச்சி மலத்தின் வழியாக வெளிக்கொண்டு வரக்கூடியது. தேன் வந்து எலுமிச்சஞ்சாறு 1 ஸ்பூன் விட்டிங்கனாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கோங்க. தேன் வந்து எப்பவும் மலக்கட்டு இல்லாமல் கொழுப்பை கரைச்சி வெளித்தள்ளிடுச்சுனாக்கா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த கூட்டு மருந்தை தினமும் காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சி செய்யணும். இந்த மருந்து சாப்பிட்ற நாட்களில் நொறுக்கு தீனி திங்காதீங்க. அதே நேரத்தில் மாமிச உணவுகள் திங்காமல் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு உங்கள் உடம்பு தேவையான அளவுக்கு எடை வந்து படிப்படியாக தான் குறையணும். கொழுப்பு கரைய மருத்துவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு, ஜாதிபத்திரி, வெற்றிலை, மிளகு, தேன் சேர்த்துருக்காங்க. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணும். எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மருந்து பொருட்களை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.